ஹலோ கைஸ், காலை வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு ஒர்க் டே பார்க்கலாமா? ஆக்சுவலாக திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி அ யூஷுவல் ஒர்க் டே. கொஞ்சம் மன கஷ்டமான நாள் தான். பிகாஸ் திஸ் இஸ் மை லாஸ்ட் டே அஸ் அ சோஷியல் லிசனர். இதுக்கு மேலே என்னால் நிறைய பீப்புளை பார்க்க முடியாது. நான் சோஷியல் லிசனர் கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு கிடைச்சதுக்கு நிஜமாக ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு என்னோட டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கொஞ்சம் நான் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் இந்த ஒரு ஒர்க் மட்டும்தான் தெரியுமா? ஒய்? பிகாஸ் நான் அவ்வளோ பீப்புள் பார்ப்பேன், அவ்வளோ குட் சோல்ஸ் பார்ப்பேன். அதுலேயும் இந்த ஓல்டு சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்னை வந்து அவ்வளோ சோல் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க தெரியுமா? பிகாஸ் எனக்கு ஹக் பண்ணிவிட்டு, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது சாமி அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ மன நிம்மதியாக இருக்கும். கண்ணெல்லாம் கலங்கிடும் தெரியுமா? நைட்டு தூங்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னடா வாழ்க்கைன்னு இருக்கும்போது இதை நினச்சி பார்க்கும்போது, ச்சே உனக்கு எவ்வளோ பிளஸ்ஸிங் கிடச்சிருக்கு கோகி அப்படின்னு நினச்சிட்டு தூங்கும்போது அவ்வளோ மன நிம்மதியாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன் ரொம்ப. அண்ட் யூ நோ வாட், ரீசெண்ட் டைமில் முதல்லயே எப்போவுமே அழுவேன். இது இப்போ ரீசெண்ட் டைமில் எப்படி இருக்குன்னா, காலையில் எழுந்திரிச்சு கிளம்பும்போது எதுக்கு தான் இந்த ஒப்பாரி வைக்கிறேன்னு எனக்கே தெரில. அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கும். அப்புறம் அழுது முடிச்சு கண்ணெல்லாம் தொடச்சி போட்டு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு இன்னைக்கு நான் போன சோஷியல் லிசனிங்கான இடம் வந்துட்டு மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் பீப்புள் இருக்கிற ஒரு இடம்னு நினைக்கிறேன். என்னை அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பார்த்துக்கிட்டாங்க. அங்கே இருக்கவங்களாம் நான் பார்க்க குடி போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெல்லி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க கூட எல்லாம் பேசிட்டு சோஷியல் லிசனிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஆஃபீஸ் வந்துட்டேன். ஆஃபீஸ் வந்த பின்ன எனக்கு வந்துட்டு என்னோட அண்ணா அவங்க வந்து என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதோட இடம் பேர் வந்துட்டு செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு ஒரு இடம், ஓகேவா? அது வந்துட்டு கொஞ்சம் கண்டோன்மெண்ட் ஏரியா இடையில வரும் போல். அங்கே தான் வந்துட்டு இந்த அமரன் மூவியெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஆர்மி பீப்புள் தான் இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் மேலே போய் பார்த்தோம். நிஜமாக சொல்கிறேன், அந்த சிட்டியே ரொம்ப அழகாக மிஸ்மரைசிங்காக இருந்தது. அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்னை ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னு உயிரை வாங்கி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் அண்ணா அவங்க கூடயும் ஃபோட்டோ எடுத்துட்டு உள்ளெல்லாம் போய் பார்த்தோம். அங்கே வந்துட்டு குட்டி குட்டி மினியேச்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரியான க்யூட்டாக இருந்தது தெரியுமா? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிலாம் பார்க்குறேன். அது நல்லா குழந்தை புள்ள மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் யூ நோ வாட், இஃப் யுவர் பீப்புள் ஆர் அரவுண்ட் தேர் அப்படின்னா கண்டிப்பாக போய் அங்கே விசிட் பண்ணுங்கள். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது நான் யோசிச்சுட்டே வந்தேன், இந்த சோஷியல் லிசனராக இருந்த இவ்வளோ நாள் வந்துட்டு எனக்கு என்னென்னலாம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் பேட் டைம் நான் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆனால் இது வந்துட்டு எனக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தது.